இன்று இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம பேன் கார்டுல கரெக்ஷன் செய்யணும் என்றால் அதை நாமே நம்ம மொபைல் போன்ல இருந்தே எப்படி செய்யலான்னு. இங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் ப்ராசஸ் காட்ட போறேன். அதாவது பேன் கார்டுல பெயர் சேஞ்ச் செய்யணும், அப்பா பெயர் அப்டேட் பண்ணணும், பிறந்த தேதி அதாவது டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் பண்ணணும், சிக்னேச்சர் புதுசா அப்லோட் பண்ணணும் அல்லது போட்டோ சேஞ்ச் பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் நாமே எளிதா செய்யலாம். இதுக்காக உங்களுக்கு யாருக்கும் பிசிக்கல் டாக்குமெண்ட் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா கரெக்ஷன் வேகமா கம்ப்ளீட் ஆகும். மேலும் புதிய பேன் கார்டு உங்க வீட்டு முகவரிக்கே போஸ்ட்ல வந்து சேரும். அதோட அதன் வர்ச்சுவல் காப்பி உங்களுக்கு ஆன்லைன்லவே கிடைக்கும். அதாவது கரெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. அதுல NSDL பேன் கார்டுன்னு சர்ச் பண்ணுங்க. அப்ப உங்க முன் அதன் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் வரும். எனினும் அந்த போர்ட்டலுக்கான டைரக்ட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் பின்ட் காமெண்ட்டிலுமே கொடுத்திருக்கேன். அங்கிருந்து நேராக சென்று சைட்டுக்கு போயிடலாம். இப்ப நாம கரெக்ஷன் செய்யணும்னா நியூ கரெக்ஷன் எழுதியிருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் செக்ஷனுக்கு போங்க. அங்க சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா ஆர் பிரிண்ட் ஆஃப் பேன் கார்டு என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். பின்ன கேட்டகரி செக்ஷன்ல நீங்க உங்க தனிப்பட்ட பேன் கார்டுல கரெக்ஷன் செய்யறீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி மாதிரி ப்ரீஃபிக்ஸ் டைட்டில்ஸ் வரும். நீங்க உங்க பெயருக்கு முன் பயன்படுத்துற டைட்டிலை தேர்ந்தெடுக்கணும். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், நீங்க எந்த டைட்டில் செலக்ட் பண்ணினாலும் அது பேன் கார்டுல பிரிண்ட் ஆகாது. அடுத்த ஸ்டெப்ல நீங்க உங்க முழு பெயரை என்டர் பண்ணணும். அது பேன் கார்டுல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் எழுதணும். பெயர் எழுதுறதுக்காக சைட்ல அழகா 3 பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்று சர்நேம்காக, ஒன்று ஃபர்ஸ்ட் நேம்காக, மற்றொன்று மிடில் நேம்காக. உதாரணத்துக்கு பெயர் அமித்குமார் சிங்குன்னா அமித்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேம், குமாருங்கிறது மிடில் நேம், சிங்குங்கிறது சர்நேம். அப்போ யாருக்குமே மிடில் நேம் இல்லை என்றா அந்த பாக்ஸை வெறுமையா விடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் சர்நேம் போதுமானது. உதாரணத்துக்கு பேர் அமித் சிங்குன்னா அமித்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல, சிங்குங்கிறது சர்நேம் பாக்ஸ்ல எழுதணும். ஆனா பேர் அமித் மாத்திரம்னா அப்போ அமித்ங்கிறது சர்நேம் பாக்ஸ்லவே எழுதணும். மற்ற பாக்ஸ்களை வெறுமையா வச்சுக்கலாம். சரியாக எழுதணும் என்பதற்காக சைட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஷீட் கொடுத்திருப்பாங்க. அங்க பார்த்து நேம் ஃபார்மேட் சரியாக உள்ளதுன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். பிறகு இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க கரெக்ஷன் செய்யற பழைய பேன் கார்டு நம்பரை அங்கே டைப் பண்ணணும். எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கீழே வரும் ஐ எம் நாட் அ ரோபாட் கேப்சாவுக்கு டிக் போட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனவுடன் சைட்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு காட்டும். அதோட உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கிடைக்கும். இந்த டோக்கன் நம்பர் ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கணும். எப்போ சில சமயங்கள்ல சர்வர் எரர் அல்லது டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமா ஃபார்ம் முழுசா ஃபில் பண்ண முடியாம போயிருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்துல கிடைச்ச டோக்கன் நம்பர் யூஸ் பண்ணி மீண்டும் லாகின் பண்ணி அதே இடத்துல இருந்து ஃபார்ம் கண்டினியூ பண்ணலாம். அடுத்து செய்ய வேண்டியது கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ கரெக்ஷன் செய்ய 3 மெத்தட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் ஆப்ஷன்ல நீங்க ஆதார் மூலம் டிஜிட்டல் கரெக்ஷன் செய்யற மெத்தட். ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. உங்க பேன் கார்டுல வரும் போட்டோ அது உங்க ஆதார் கார்டுல உள்ள போட்டோ தான் இருக்கும். அதாவது நீங்க உங்க போட்டோவையும் சிக்னேச்சரையும் தானா அப்லோட் பண்ண முடியாது. அதனால இந்த ஆப்ஷனை அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன், இதுல நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸை பிசிக்கலி சர்க்கார் ஆபீஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பணும். இப்போ காலத்துல இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். அதனால இது யூஸ்ஃபுல் இல்ல. செகண்ட் ஆப்ஷன், சப்மிட் ஸ்கேன்ட் இமேஜஸ் த்ரூ இ-சைன். இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா இதுல நீங்க உங்க பிடிச்ச போட்டோ அப்லோட் பண்ணலாம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணலாம். அதனால உங்க பேன் கார்டுல லேட்டஸ்ட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வரும். அதனால இதுதான் செலக்ட் பண்ணணும். அப்புறம் பிசிக்கல் பேன் கார்டு பற்றினா கரெக்ஷன் ப்ராசஸ் முடிந்தவுடன் உங்க PVC பிளாஸ்டிக் பேன் கார்டு போஸ்ட் மூலம் வீட்டுக்கு வந்து சேரும். இப்போ அடுத்த ஸ்டெப், உங்க ஆதார் கார்டுல இருக்கும் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் இங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் இன்னொரு ஸ்டெப்புக்கு போகும். அங்க உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். அவைகளை ஒன்னொன்றா பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க டிக் மார்க் பண்ற ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். எங்கெங்க டிக் பண்ணும் ஆப்ஷன் இருக்கு அந்த எல்லா இடங்களிலும் நீங்க சேஞ்ச் செய்யணும் செக்ஷன்ஸ் மட்டும் டிக் மார்க் பண்ணணும். உதாரணத்துக்கு பெயர் மாற்றணும்னா நேம் கிட்ட இருக்கிற பாக்ஸ்ல டிக் பண்ணணும். பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் மாற்றணும்னா அதற்கும் டிக் பண்ணி புதிய DOB சரியாக டைப் பண்ணணும். ஏன்னா நீங்க டிக் பண்ணாம விட்ட செக்ஷன்ஸ் அப்டேட் ஆகாது, நீங்க ஃபீஸ் பே பண்ணினாலும். அதனால இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபுல் நேம் ஆஸ் பர் பேன் அப்படின்னு வரும் செக்ஷன்ல உங்க சரியான பெயர் டைப் பண்ணி
ஸ்பெல்லிங் சரியா இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்க புதிய பேன் கார்டுல பிரிண்ட் ஆகும். இப்போ ஜெண்டர் செக்ஷன் வரும். அதுல உங்க ஜெண்டர் கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதுலவும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதையும் டிக் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். போட்டோ மிஸ்மேட்ச் அண்ட் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் ஆப்ஷன்ஸ் யூசுவலி ஆல்ரெடி டிக் பண்ணி இருக்கும். அவங்கள அப்படியே விடலாம், அது டிஃபால்ட்டா செலக்ட் ஆனதுதான். இங்க நீங்க உங்க போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. நீங்க உங்க விருப்பத்துக்கு பிடிச்ச போட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் பேரண்ட் டீடைல்ஸ். இங்க உங்க அப்பா பெயர், ஃபாதர்ஸ் நேம்ல ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா அந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணணும். பின்னா உங்க அப்பா பெயரை உங்க பேரை டைப் பண்ணிய மாதிரி செப்பரேட் பாக்ஸஸ்ல ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர்நேம். அடுத்தது அம்மா பெயர். இது ஆப்ஷனலா, ஆனா போடுறது நல்லது. பின்னாடி ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கே யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். பான் கார்டுல எந்த பெயர் பிரிண்ட் ஆகணும்? அதுல யூசுவலி அப்பா பெயர் செலக்ட் பண்ணுவாங்க. இங்க ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். நான் திருமணமானவள், அப்போ ஸ்பௌஸ் நேம் பான் கார்டுல வருமா அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் இல்ல. கவர்மெண்ட் ரூல் படி பான் கார்டுல அப்பா பெயர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். விவாக நிலை, மேரிட் ஆர் அன்மேரிட் மேட்டர் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ சேவ் டிராஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வரை நீங்க என்டர் பண்ணிய டீடைல்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது பான் கார்டு அனுப்பணுங்கிற அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இங்க கேட்கும் பான் கார்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். நீங்க வீட்டுக்கே வரணும்னா அப்போ ரெசிடென்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்தது கீழே வரும் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஹவுஸ் நம்பர், பில்டிங், அபார்ட்மெண்ட் நேம், உங்க வீட்டு பெயர், பில்டிங் நேம் அல்லது அபார்ட்மெண்ட் நேம் டைப் பண்ணணும். நீங்க ரூரல் ஏரியால இருந்தா இங்க உங்க கிராம் பஞ்சாயத் அல்லது கிராமம் பேர் என்டர் பண்ணணும். ஹவுஸ் நம்பர் இல்லனா அந்த பாக்ஸ் எம்டிவா விடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் நேம், சப் டிவிஷன் அதாவது தஹசில், டிஸ்ட்ரிக்ட் நேம் இவையெல்லாம் சரியாக ஃபில் பண்ணணும். கண்ட்ரிக்கு இந்தியா செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்டேட் சூஸ் பண்ணி உங்க பின்கோட் டைப் பண்ணணும். நீங்க அட்ரஸ்ல கரெக்ஷன் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ண மறைக்காதீங்க. அந்த கேஸ்ல உங்க ஆதார் கார்டு அல்லது மற்ற வேலிட் ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்தது உங்க இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலாம். கண்ட்ரி மீண்டும் இந்தியா செலக்ட் பண்ணணும். டெலிஃபோன் நம்பர் இப்போ தேவையில்லை, அதனால எம்டிவா விடலாம். மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணணும். உங்க இமெயில் ஐடி முன்னாடியே ஆட்டோ ஃபில் ஆகும். அதுக்கு கீழே ஒரு செக்ஷன் வரும், மென்ஷன் அதர் அட்ரஸ் இஃப் எனி. இங்க உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் அல்லது கொரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இருந்தா ஃபில் பண்ணலாம், இல்லனா அது ஸ்கிப் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், பான்ஸ். முன்னாடி சில பேரோட அப்பா பெயர் அல்லது டிஓபில டிஃபரன்ஸ் இருந்தா ஒரே ஆளுக்கு 2 பான் கார்ட்ஸ் இஷ்யூ ஆயிடும். அப்படி உங்க கூடவும் நடந்திருந்தா எஸ் செலக்ட் பண்ணி அந்த டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணும். இல்லனா அதை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டெப்ல பான் கார்டு கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சாட்சிகள் அப்லோட் பண்ணணும். எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு அது நீங்க எந்த செக்ஷன்ல கரெக்ஷன் பண்றீங்கன்னு டிபெண்ட் ஆகும். உதாரணம், நீங்க பேர்ல கரெக்ஷன் பண்றீங்கன்னா அப்போ உங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்காக நீங்க கீழே உள்ள எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், ஆர்ம்ஸ் லைசென்ஸ், பென்ஷனர் கார்டு அல்லது பென்ஷன் சர்டிபிகேட், ரேஷன் கார்டு உங்க பேர்ல இருந்தா மட்டும். சிம்பிளா சொல்லணும்னா ஆதார் கார்டு தான் ஈஸி அண்ட் மோஸ்ட் காமன் ஆப்ஷன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் வேலிடா இருக்கு. அதனால நாம இங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணலாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்காக நீங்க இதிலிருந்து எந்த ஒன்றையும் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், பேங்க் பாஸ்புக் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஆதார் கார்டு அதுல கரண்ட் அட்ரஸ் இருந்தா உங்ககிட்ட எது ஈஸியா கிடைக்குதோ அதை அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போக. நீங்க எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிஃபோன் பில் கொடுக்கலாம். அல்லது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இருந்தா அதுவும் வேலிட் தான். அதோட சேர்த்து ரெண்ட் அக்ரிமெண்ட் அல்லது டிரைவிங் லைசென்ஸ் கூட அட்ரஸ் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணுவாங்க. என்னகிட்ட ஆதார் கார்டு இருக்கு, அதனால நான் அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் அதே யூஸ் பண்றேன். இப்போ நாம இங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணலாம். இப்போ நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி சான்று. நீங்க உங்க பிறந்த தேதியில கரெக்ஷன் பண்ணினீங்கன்னா அதுக்காக எந்த டாக்குமெண்ட்டை ப்ரூஃப் ஆக கொடுக்குறீங்கன்னு இங்க செலக்ட் பண்ணணும். இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பர்த் சர்டிபிகேட், டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், எந்த சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆனாலும்,
அதுல உங்க டேட் ஆஃப் பர்த் கிளியரா மென்ஷன் பண்ணிருந்தா வேலிட். ஹை ஸ்கூல் மார்க் ஷீட் கூட வேலிட் ப்ரூஃப் தான். இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஆதார் கார்டு கூட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நாம இங்கேயும் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணலாம். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் பேன் செக்ஷன். இங்க உங்க பேன் கார்டு உண்மையிலே உங்கதுதான் என்பதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்காக சிம்பிளஸ்ட் ஆப்ஷன் உங்க பழைய பேன் கார்டையே அப்லோட் பண்ணலாம். அது இந்த செக்ஷனுக்கு போதுமானது. உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா அல்லது அதோட போட்டோ காப்பி இருக்கா, அதை இங்க அப்லோட் பண்ணலாம். அல்லது பேன் கார்டு போஸ்ட்ல வந்தப்போ அதோட சேர்ந்து வந்த அலாட்மெண்ட் லெட்டர் இருந்தா அதையும் ப்ரூஃபா யூஸ் பண்ணலாம். இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், நோ டாக்குமெண்ட். சில சமயங்கள்ல சிலருக்கு பழைய பேன் கார்டு அல்லது டாக்குமெண்ட் இல்லாம இருக்கும், ஆனா பேன் நம்பர் மட்டும் தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல நோ டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அந்த கேஸ்ல நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணாம இருந்தாலும் சர்க்கார் உங்க பேன் டீடைல்ஸை வெரிஃபை பண்ணி அது உங்கதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷனை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் செக்ஷன் வரும். இங்க உங்க பேர் டைப் பண்ணணும் மற்றும் நீங்க 18 வயசுக்கு மேல் இருந்தா ஹிம்செல்ஃப் ஹர்செல்ஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீங்க கரெக்ஷன் ப்ராசஸ்ல எத்தனை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போறீங்க? அதுக்கான டோட்டல் கவுண்ட் இங்க என்டர் பண்ணணும். உதாரணத்திற்கு நீங்க ஆதார் கார்டு அண்ட் வோட்டர் ஐடி ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் 2 டாக்குமெண்ட்ஸ். அதோட சேர்த்து பேன் ப்ரூஃப் கூட அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் 3 டாக்குமெண்ட்ஸ். ஏன் கேஸ்ல ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால இங்க சிம்பிளி 1 என்று என்டர் பண்ணுறேன். ஒரு ஆதார் கார்டு போதும், கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஃபார்ம் எங்கிருந்து ஃபில் பண்றீங்களோ அந்த ஏரியா நேம் அல்லது தேசல் நேம், வில்லேஜ் நேம் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும் ஸ்டெப் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் செக்ஷன். நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபில் பண்றீங்கன்னா அந்த சைட்ல ஃபோட்டோ சைஸ் அண்ட் டிபிஐ டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கும். மேக்ஸிமம் 50 கேபிக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆனா இப்போ எல்லாரும் மொபைல்லே ஃபில் பண்றாங்க, அதனால ஈஸி ஆப்ஷன். அங்க நீங்க மொபைல்ல எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை பாஸ்போர்ட் சைஸ் இமேஜா கன்வெர்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம் அல்லது கரெக்ட் சைஸ்ல ரீசைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அந்த இமேஜை பிளஸ் சிம்பிள் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் சிக்னேச்சர் அப்லோட். சிக்னேச்சர் இமேஜ் லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்ல இருக்கணும். மொபைல்ல அப்லோட் பண்றீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல சிக்னேச்சர் போட்டு அதை போட்டோ எடுத்து அல்லது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். கவனிக்கணும், இமேஜ்ல சிக்னேச்சர் பார்ட் மட்டும்தான் கிளியரா இருக்கணும். சைஸ் பெரியா இருந்தா அதையும் அந்த சேம் சைட்ல ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி போட்டோ இமேஜ் செலக்ட் பண்ணணும். பின்னாடி அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிடு. அப்போ நீங்க அப்லோட் பண்ணின போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இரண்டுமே சக்சஸ்ஃபுல்லி அப்லோட் ஆனதுன்னு ப்ரிவ்யூவா காணலாம். இப்போ அடுத்த செக்ஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். இங்க நீங்க முன்னாடி செலக்ட் பண்ணின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிருந்தோம்னா அதையே இங்க அப்லோட் பண்ணணும். பேன் ப்ரூஃப் கொடுக்கலைனா அந்த ஃபீல்ட எம்டி வச்சுக்கலாம். வேற ஏதாவது டாக்குமெண்ட் ஆட் பண்ண போறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் மேக்ஸிமம் 300 கேபிக்குள்ள இருக்கணும். மேலும் PDF ஃபார்மேட்ல தான் அப்லோட் பண்ணணும். நீங்க மொபைல்ல ஸ்கேன் பண்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த இமேஜ் JPG ஃபார்மேட்ல இருக்கும். அதை PDF-ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சில டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட் போன்றவை 2 பக்கமா இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அந்த இரண்டையும் ஒன்றாக மெர்ஜ் செய்து சிங்கிள் PDF ஃபைலா ஆக்கணும். அங்க 2 இமேஜ் அப்லோட் பண்ணி மெர்ஜ் செய்து சிங்கிள் PDF ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இங்க அப்லோட் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதும் வேறு டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும்லாம் ஆட் ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதிய டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லி அப்லோட் ஆகிடும். இப்போ நீங்க அப்லோட் பண்ணின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு லிஸ்ட்ல காணலாம். அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணின உடனே உங்க முன்னாடி ஒரு சம்மரி பேஜ் வரும். இங்க நீங்க ஃபார்ம்ல ஃபில் பண்ணிய எல்லா தகவல்களும் சம்மரியா காணலாம். அதனால நீங்க எல்லா டீடைல்ஸையும் சரியா உள்ளதுன்னு ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கலாம். முதல்ல உங்க ஆதார் கார்டு நம்பர்ல முதலில 4 டிஜிட்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். மீதிய 8 டிஜிட்ஸை இங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்ம்ல கொடுத்த எல்லா டீடைல்ஸையும் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் முதலியன சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்த செக்ஷன்களுக்கெல்லாம் டிக் மார்க் இருக்கணும். ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னா பேக் போய் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதும் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறம் உங்க முன்னாடி பேமெண்ட் பேஜ், பேமெண்ட் கேட்வே திறக்கும்.
இங்க நீங்க பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணணும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இங்க பேடிஎம் செலக்ட் பண்ணியிருக்கேன். பேன் கரெக்ஷன் சார்ஜ் 16 rupees 90 paise தான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படிச்சு ஐ அக்ரியை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணு. அதுக்கு அடுத்தது பே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். இப்போ உங்க முன்னாடி பேமெண்ட் மெத்தட்ஸ் வரும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணலாம். அல்லது யூபிஐ மூலம் கூட பே பண்ணலாம். யூபிஐயை பயன்படுத்தணும்னா QR கோட் ஸ்கேன் பண்ணலாம் அல்லது மேனுவலா யூபிஐ ஐடி என்டர் பண்ணலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா சில செகண்ட்ஸுக்குள்ளே பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பேமெண்ட் ஆனதுக்கு பிறகு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது அல்லது பேக் போகக்கூடாது. சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். அப்போ சக்சஸ் மெசேஜ் ஸ்கிரீன்ல காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். அதுக்காக கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் ஆதார் மூலம் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். அதாவது இப்போ உங்க பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப வேண்டியதில்ல. இதுக்காகத்தான் ஆரம்பத்துல நான் EKYC மோட் செலக்ட் பண்ணோம். இப்போ இங்க யூஸ் மை ஆதார்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட்னு இருக்கும் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு ஜெனரேட் OTP ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பண்ண உடனே உங்க ஸ்கிரீன்ல சைன் பண்ணுற ஆப்ஷன் வரும். அங்க ஐ ஹியர் பை ஆத்தரைஸ்னு இருக்கும் பாக்ஸை டிக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சென்ட் OTP கிளிக் பண்ணுங்க. மறுமுறை OTP வரும். அது உங்க ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு வரும். அந்த OTPயை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும். இப்போ நீங்க ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட் ஸ்லிப், அதாவது பாவதி ஸ்லிப் காணலாம். அதை ஓபன் பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்ட் தேவைப்படும். அது உங்க டேட் ஆஃப் பர்த் தான், ஆனா சிம்பிள்ஸ், அதாவது /- மாதிரி இல்லாம எழுதணும். உதாரணத்துக்கு உங்க DOB 0501-1998னா பாஸ்வேர்ட் 0501-1998 ஆகும். ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்னாலெட்ஜ்மெண்ட் ஸ்லிப் ஓபன் ஆகிடும். அந்த ஸ்லிப்ல நீங்க பார்க்கலாம், நீங்க அப்லோட் பண்ணின போட்டோ, சிக்னேச்சர் மற்றும் உங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த நம்பர் மூலம் நீங்க உங்க பேன் கரெக்ஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணலாம். அந்த ஸ்லிப்பை நோட் பண்ணிக்கோங்க அல்லது சேவ் பண்ணிக்கோங்க அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சுமார் 3 முதல் 5 நாள் வரை டைம் ஆகும் உங்க பேன் கரெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக. சாதாரணமாக அந்த பீரியடுக்குள்ளே பேன் அப்டேட் ஆகிடும். கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்க நியூ பேன் கார்டுன்னு ஒரு வர்ச்சுவல் காப்பி, அதாவது PDF ஃபார்மேட் உங்க இமெயில் இன்பாக்ஸ்ல வரும். அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதையுமே உடனே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிசிக்கல் பேன் கார்டு, அதாவது PVC பேன் கார்டு உங்க அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமா வரும். சுமார் 10 to 15 நாட்களுக்கு உள்ளே. நீங்க சிட்டி ஏரியால இருந்தா 8 to 10 நாள் ஆகும். வில்லேஜ் ஏரியால இருந்தா 15 நாள் வரை ஆகும். இதுதான் ஃபுல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் PVC பேன் கார்டு தயாரான உடனே போஸ்ட்மேன் உங்க வீட்டுக்கு கொண்டு வருவார். அதே நேரத்தில் வர்ச்சுவல் காப்பி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க. குட் பை அண்ட் ஜெய் ஹிந்த்.